வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF அரோ வான் பாதுகாப்பு அமைப்பு ஏமனில் இருந்து டெல் அவீவ் நகருக்கு ஏவப்பட்ட ஏவுகணையை வானில் இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்துள்ளது. இந்த ஏவுகணை இடைமறிப்பு டெல் அவீவ் நகரம் முழுவதும் சைரன்களை தூண்டியது என்று IDF இன்று வெள்ளிக்கிழமை உறுதிப்படுத்தியது. IDF-இன் கூற்றுப்படி ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேலிய வான்வெளிக்கு வெளியே இடைமறிக்கப்பட்டது. அது சுடப்பட்ட போது அதில் உடைந்த துண்டுகள் டெல் அவீவின் பல்வேறு பகுதிகளில் வீழ்ந்தன. ஏமனில் இருந்து 3 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக ஒரு தகவல் உண்டு. டெல் அவீவ் மற்றும் தெற்கே உள்ள பிற குடியிருப்புகளுக்கான குஷ்டான் குடியிருப்பு, கடற்கரை சமவெளி மற்றும் வடக்கு ஷரோனில் சைரன்கள் ஒலித்தன. இஸ்ரேலிய ஊடகங்கள் பென்குரியன் விமான நிலையம் மத்திய இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் வந்த நேரத்தில் செயல்படுவதை நிறுத்தியதாக அறிவித்தது. விமான நிலையத்தின் விமான புறப்பாடு மற்றும் தரையிறங்கள் சிறிது நேரத்திற்கு இடைநிறுத்தப்பட்டது. போரின் போது இதற்கு முன் சில தடவைகள் ஹவுதி தாக்குதல்களை தடுக்க அரோ வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்த வேண்டியிருந்தது. பிப்ரவரியில் ஈலாட்டுக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஹவுதி ஏவுகணை மற்றும் செப்டம்பர் 14ஆம் தேதி டெல் அவீவ் மீது ஏவப்பட்ட ஏவுகணை ஆகியவை இதுவரை இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய அவசரகால மருத்துவ அமைப்பு மேகன் டேவிட் அடோம் ஏவுகணையின் பாகங்கள் டெல் அவீவ் நகரில் வீழ்ந்ததால் காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்றும், ஆனால் பலர் பதற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அல்லது தங்குமிடம் தேடும் போது காயம் அடைந்துள்ளனர் என்றும் கூறியது. ஏவுகணை ஏவப்பட்டு வானில் வருவது படமாக்கப்பட்டுள்ளது. ஹவுதிகளால் ஏவப்பட்ட அந்த ஏவுகணையை இஸ்ரேலிய அரோ வான் பாதுகாப்பு அமைப்பின் இடைமறிப்பு ஏவுகணை வானில் இடைமறிக்கப்படுவதையும் சுட்டு வீழ்த்தப்படுவதும் அப்போது டெல் அவீவ் நகரில் நடந்த காட்சிகளும் கூட படமாக்கப்பட்டுள்ளன. வழமை போல அந்த காணொளிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. நேற்று பெய்ரூட்டில் நடந்த தாக்குதல்களில் ஹெஸ்புல்லாவின் ஆளற்ற விமான பிரிவு தலைவர் மொஹாமட் ஹுசைன் சரூர் கொல்லப்பட்டதை IDF உறுதிப்படுத்தியதை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் காணொலியொன்றை வெளியிட்டிருந்தோம். அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே ஹவுதிகள் ஏமனிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணையை ஏவி இருக்கலாம் என்று ஊகிக்கலாம். ஹெஸ்புல்லாவின் தளபதி மீது தாக்குதல்கள் நடத்தியதற்கு ஹவுதிகள் ஏன் பதிலடி கொடுக்க வேண்டும்? இரு தரப்புக்கும் ஒரே எஜமானான ஈரான் என்பது ஒரு விஷயம். மற்றொரு விஷயம், ஹவுதிகளுக்கு ஹெஸ்புல்லாவின் கொல்லப்பட்ட தளபதி சரூர் இணைப்பாளராக செயல்பட்டு வந்ததாகவும் அவர்களுக்கு விமான உக்திகள் குறித்து ஆலோசனை வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. லெபனானில் இஸ்ரேலின் சமீபகால தாக்குதல் வியக்கத்தக்க வெற்றியை கண்டது. ஹெஸ்புல்லாவின் உளவுத்துறை மற்றும் செயல்பாட்டு வலையமைப்பின் பல உயர்மட்ட தளபதிகள் குறிவைத்து அளிக்கப்பட்டனர். லெபனானில் ஹெஸ்புல்லாவின் உள்கட்டமைப்புகளும் தாக்கி அளிக்கப்பட்டன. ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணையை இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் இடைமறித்ததை அடுத்து ஏமனில் இருந்து இயங்கும் ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் தாங்கள் ராணுவ செய்தி தொடர்பாளர் விரைவில் முழுமையான விவரங்களை அறிவிப்பார் என்று தெரிவித்துள்ளது. இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை ஹவுதி இயக்கம் தகவல் எதையும் வெளியிடவில்லை. இஸ்ரேலை நோக்கி ஒரு ஈரானிய ஆதரவு இயக்கம் ஏமனில் இருந்து ஏவுகணை ஏவிய கிட்டத்தட்ட அதே நேரத்தில் ஈரானிய ஆதரவு மற்றும் ஒரு இயக்கம் ஈராக்கில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ராக்கெட்களை ஏவியது. ஈராக்கில் இஸ்லாமிய எதிர்ப்பின் அச்சு கடந்த சில நாட்களாக இஸ்ரேலிய பிரதேசத்தின் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்திக் உள்ளது. இஸ்லாமிய எதிர்ப்பின் அச்சு என்பது ஈரானால் உருவாக்கப்பட்ட ஈரானிய தலைமையில் செயல்படும் கூட்டணி. இதில் லெபனானில் ஹெஸ்புல்லா, ஏமனில் ஹவுதிகள், காசா மற்றும் மேற்கு கரை பாலஸ்தீனிய இயக்கங்கள் ஆகியவற்றுடன் ஈராக்கில் இருந்து இயங்கும் ஷியா பிரிவு இயக்கங்களும் உள்ளன. ஈராக்கில் இருந்து வரும் ராக்கெட் தாக்குதல்களின் இடைமறிப்புகளின் எண்ணிக்கையில் செப்டம்பர் மாதம் உச்சத்தை எட்டியுள்ளது என்று அல்மா ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள தரவுகள் தெரிவிக்கின்றன. ஈராக்கில் இஸ்லாமிய எதிர்ப்பு நச்சில் என்பது சுமார் 10 இயக்கத்தினரின் குடைக்குழு. அல்மாவின் கூற்றுப்படி கடந்த ஆண்டு நவம்பர் முதல் இந்த வாரம் புதன்கிழமை வரை ஈராக்கில் உள்ள இஸ்லாமிய எதிர்ப்பின் அச்சு இஸ்ரேலின் மீதான 167 தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்றுள்ளது. IDF 41 தாக்குதல்களை மட்டுமே இடைமறித்ததாக அல்மா குறிப்பிட்டார். இது மொத்த ஏவல்களின் கால் பகுதி அல்லது 24%. அல்மாவின் பதிவு, இஸ்ரேலிய வான்வெளியில் சில இடைமறிப்புகள் நிகழ்ந்தன, ஆனால் எந்த தாக்குதல்களும் காயங்களை அல்லது சேதங்களை ஏற்படுத்தவில்லை. இருப்பினும் கடந்த நவம்பரில் இருந்து இந்த ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தை பகுப்பாய்வு செய்யும் போது IDF-ஆல் தடுத்து நிறுத்தப்பட்ட இஸ்ரேல் மீதான ஈராக் அடிப்படையிலான தாக்குதல்களின் சதவீதம் 18% குறைந்துள்ளது. இது செப்டம்பரில் தொடங்கிய மாற்றத்தை குறிக்கிறது.
இந்த மாதம் ஐடிஎஃப் 18 தாக்குதல்களில் 13 இடைமறித்ததாக ஈராக்கில் இஸ்லாமிய எதிர்ப்பின் அச்சால் கூறப்பட்டது. அது 72%. இந்த தாக்குதல்களில் பெரும்பாலானவை 17ஆம் தேதிக்கும் புதன்கிழமைக்கும் இடையில் நடந்ததாக கூறப்படுகிறது. புதன்கிழமை இதுபோன்ற 2 தாக்குதல்களை கண்டது. நள்ளிரவுக்கு பின்னர் இன்று அதிகாலை கிழக்கில் இருந்து வந்த ஆளற்ற விமானம் இஸ்ரேலின் அராவா பகுதியில் வீழ்ந்து நொறுங்கியதாக ஐடிஎஃப் தெரிவித்துள்ளது. இன்று காலை மேலும் 2 ஆளற்ற விமானங்கள் இஸ்ரேலிய எல்லையை தாக்க முயன்றன. இஸ்ரேலிய கடற்படையின் SAR-5 கப்பல் ஒரு ஆளற்ற விமானத்தை இடைமறித்து சுட்டு வீழ்த்தியது. 2வது ஆளற்ற விமானம் இஸ்ரேலிய நகரம் எலியாட்டை தாக்கியது. மேகன் டேவிட் அடோம் மருத்துவ உதவியாளர்கள் கண்ணாடி துண்டுகளால் சிறு காயங்களோடு 68 வயதான ஒருவருக்கு மருத்துவ சிகிச்சை அளித்தனர். மேலும் 28 வயதுடைய நபரின் கைகளில் சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இஸ்ரேல் ஹெஸ்புல்லா பதட்டங்களுக்கு மத்தியில் ஈராக்கில் இஸ்லாமிய எதிர்ப்பு நச்சு இஸ்ரேல் மீதான தாக்குதலை அதிகரித்திருப்பதால் ஈராக்கிய தாக்குதல்களின் அதிகரிப்பு ஹெஸ்புல்லாவுக்கு கூடுதல் உதவியை வழங்குவதை நோக்கமாக கொண்டவை. அத்துடன் அவை இஸ்ரேலின் கண்டறிதல் மற்றும் எச்சரிக்கை அமைப்புகளை செயற்படுத்துவதையும் நோக்கமாக வைத்திருக்கிறது என்று அல்மா அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. அதாவது ஹெஸ்புல்லா தாக்குதல்களில் இருந்து இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு சாதனங்களை திசை திருப்புவதே ஈராக்கிலிருந்து ஏவப்படும் ராக்கெட்களின் நோக்கம். இஸ்ரேலிய விமானப்படை தளபதி டோமர் பார் நேற்று வெள்ளிக்கிழமை ஐடிஎஃப் வெளியிட்ட காணொலியில் ஹெஸ்புல்லாவுக்கு எதிரான தரைப்படை நடவடிக்கைகளில் துருப்புக்களுக்கு உதவ விமானப்படை தயாராகி வருவதாக கூறினார். ஈரானில் இருந்து ஹெஸ்புல்லாவுக்கு ஆயுதம் கடத்தப்படுவதை இஸ்ரேலிய விமானப்படை தடுத்து நிறுத்துகிறது என்றும் லெபனான் ஹெஸ்புல்லா இயக்கத்திற்கு எதிரான எந்த ஒரு தரைப்படையெடுப்பு நடவடிக்கையிலும் இஸ்ரேலிய துருப்புக்களுக்கு உதவ தயாராகி வருகிறது என்றும் பார் கூறினார். இப்போது லெபனானில் ஹெஸ்புல்லாவிடமிருந்து நாம் அளித்துள்ள ஆயுதங்களை மாற்றீடு செய்ய ஈரானிலிருந்து ஆயுதம் பரிமாற்றம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை தடுக்கப் போகிறோம் என்றும் பார் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது ஹெஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் நம்பிக்கை ஈரானிலிருந்து வரும் ஆயுத வளங்கள் சார்ந்தது. ஹெஸ்புல்லாவின் செயற்பாடு மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களில் இருந்து மீள்வதற்கான சாத்தியம் ஆகியவை ஈரானிய வளங்களை அணுகும் திறனை பொறுத்தது என்று அவர் மேலும் கூறினார். நாங்கள் ஒரு தரைப்படை எடுப்புக்கு வடக்கு கட்டளை தளத்துடன் தோளோடு தோள் சேர்ந்து தயாராகி வருகிறோம். எமது தரைப்படைகள் லெபனானுக்குள் நகர வேண்டிய பகுதிகளில் நாங்கள் குண்டுவீச்சு தாக்குதல்கள் மூலம் தயார் செய்கிறோம். அது நிறைவேற்றப்படுமா என்பது எங்களுக்கு மேலான அரசியல் தலைமைகளின் முடிவு என அங்கிருந்த இராணுவ துருப்புக்களிடம் தெரிவித்தார். காசாவின் நடவடிக்கைகளின் போது தெற்கு கட்டளை தளத்தின் காசா படையெடுப்புக்கு உதவி நாங்கள் எமது விமான திறனை நிரூபித்துள்ளோம். காசா படையெடுப்புக்கு சென்று எமது தரைப்படையின் ஒவ்வொரு போர்க்குழுவையும் சுற்றி விமான ஆதரவு கொடுத்து உள்ளே செல்லும் தனிப்பட்ட சிப்பாய் வரை வான் ஆதரவு கொடுத்துள்ளோம். அதுவே வடக்கில் லெபனான் நிலையில் சாத்தியமான படையெடுப்பின் தொடக்க புள்ளியாக இருக்கும் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது காசாவை விட லெபனானில் அச்சுறுத்தல்கள் அதிகமாக உள்ளன. தரை மற்றும் வான் ஆகிய இரண்டிலும் ஒருங்கிணைந்த கூட்டாண்மையின் முக்கியத்துவம் அங்கு அவசியம். தேவைக்கேற்ப லெபனானில் ஹெஸ்புல்லாவுக்கு அழுத்தம் கொடுப்போம். விமானப்படையில் உள்ள அனைத்து திறன்களையும் பயன்படுத்தி முன் திட்டமிடப்பட்ட இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த தொடங்கியுள்ளோம். தேவைக்கேற்ப லெபனானில் ஹெஸ்புல்லாவுக்கு அழுத்தம் அதிகரிக்கும். குறிப்பிட்ட பகுதிகள் அல்லது வகைகளுக்கு வரம்புகள் இல்லாமல் நிலத்தடி தரைக்கு மேல் தெற்கு லெபனான் மற்றும் பெய்ரூட்டில் அமைந்துள்ள இலக்குகளை தாக்க IAF தயாராக உள்ளது. வடக்கு மட்டுமல்ல, மத்தியிலும் தெற்கிலும் கூட ஹெஸ்புல்லாவுக்கு திறன்கள் உள்ளன. அவற்றை ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் வானில் இருந்தும் தரையிலிருந்தும் தாக்கி அழிப்பதற்கு இதுவே எமக்கு சந்தர்ப்பம் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார்.